நம்ம இங்கே பிறக்கும் போதே கர்ம வினையோட தாங்க பிறப்போம். இப்படி தான் வளரணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கர்ம வினையை முறித்து தலையெழுத்தை மாற்றி கொடுக்குற வல்லமை இருக்குது நம்ம முருகப்பெருமாள். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரின்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலுக்கு போன சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு குழந்தையாகவும், மதியான வேலையில் வந்துட்டு இளைஞராகவும், மாலை நேரத்தில் வந்துட்டு முதியோராகவும் காட்சி கொடுக்குறாரு. நம்ம என்ன ஒரு கஷ்டமே இப்படி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அத்தனை கஷ்டத்துக்கும் தீர்த்தம் கொடுக்குற, தலையெழுத்தை மாற்றியே கொடுக்குற வல்லமை பெற்றவர் தான் இந்த ஆண்டார்கோப்பர் இருக்கிற முருகப்பெருமாள். இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அத்தனை தலையெழுத்தையுமே சீக்கிரமாக மாற்றி கொடுக்குறாரு. அதுதான் ஆண்டார்குப்பம். ஆண்டார்குப்பம் முருகப்பெருமாள் நம்ம மனதோடு வேண்டணும் அப்படின்னா அத்தனையும் நம்ம தலையெழுத்தை மாற்றி புதுசாக நம்ம பிறந்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு வழியும் காட்டுவார், புத்துணர்ச்சி நம்மளுக்கு இருக்கும். இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாயம் பிரம்மர் செல்லும் போது முருகப்பெருமாளை கவனிக்காத செல்லிருப்பார். அப்போது முருகப்பெருமாள் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் பிரம்மம் படைக்கும் தொழில் இருக்கிறவர் அப்படின்னு ஆங்காரமாக சொல்லும் போது, சரி ஓம் என்ற மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு முருகப்பெருமாள் கேட்கவோ, பிரம்மர் கிட்ட அதுக்கு பதிலும் இல்லை. உடனே அங்கே இருக்கிற காவலெல்லாம் சேர்ந்து அவரை சிறையாடிங்கன்னு சொன்னோடனே உலகமும் ஆடியும் போயிட்டாங்க. என்ன இது ஒரு சின்ன பையன் முருகப்பெருமாள் இதுமாரி என்னை சிறை அடைச்சிட்டாரே, என்ன மீறி எதுவுமே இல்லை அப்படின்னு பிரம்மர் முருகர்கிட்ட வாக்குவாதம் நடக்கவும், நான் படைக்கும் தொழில் கையில் எடுக்கிறேன், உங்களை விட நான் அதையும் நல்லாவே பண்ணுவேன், நீங்கள் எழுதுகிற தலையெழுத்து மொத்தமே நான் மாற்றி எழுதுவேன் அப்படின்னு ஒரு சவாலோடவும் அமர்ந்திருக்கிறாரு இந்த ஆண்டார்குப்பம். அப்பனுக்கு பாடம் சொல்ல சுப்பையான்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பேரும் இருக்குது. அந்த இடமும் இங்கே தாங்க. அப்பனுக்கு பாடம் சொல்ல அவரு தான் இந்த முருகப்பெருமாள். அதேமாதிரி எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் உடனே நம்ம போய் பார்த்துருவோம். ஆனால் இங்கே இருக்கிற ஆண்டார்குப்பத்தில் இருக்கிற முருகப்பெருமாளை உடனே நம்ம பார்க்கவே முடியாது. அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம போக முடியும். நம்மளுக்கு நேரம் சரியில்லை, தலையெழுத்து மாற்றப்படணும் அப்படின்னா அவர் நினைக்கணும், நம்ம அவரை நினைக்கணும், அவர் நம்மளை நினச்சா தான் அங்கே பார்க்க முடியும். இவர் கருவறையில் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கம்பீரமாக எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி, இந்த கை வச்ச மாதிரி எது வந்தாலும் பார்த்துக்கலாண்டான்ற மாதிரி தான் இந்த கருவறையில் இருப்பார். கம்பீரமாக நம்ம அவரை பார்த்த உடனே தலையெழுத்தை மாற்றி எழுதின மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் நிறையவே கிடைக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா, சில கல்வெட்டுலாம் இங்கே இருக்குது. பிரம்மர் சிறைப்பிடித்த இடமாகவும், இந்த கோயில் எப்படி உருவாச்சோ அதோட இடமாகவும் இங்கே சில கல்வெட்டுலாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. நம்ம தலையெழுத்து மாற்றணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டார்குப்பத்தில் முருகப்பெருமாளை போய் பாருங்கள், அவரை நினைங்க. கண்டிப்பாக நம்ம தலையெழுத்தை மாற்றுவார், மாற்றியும் கொடுப்பார். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.